விஷயங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அது உங்ககிட்ட உங்கள் முன்னாடி இந்த ப்ரோமோ வந்து ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் போட்டு காமிக்கணும் அப்படின்றது தான் இன்டென்ஷனாக இருந்தது, டைரக்டர் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ தாஷமகான் நிறைய பேர் அந்த ஏரியா பற்றி கேள்விப்பட்டிருப்போம், எங்கேயோ காதில் கேட்டிருப்போம். நானும் சென்னையில் பிறந்து வளர்ந்த பையன் தான், கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதோடைய உலகத்தை நான் பார்த்தது கிடையாது. அஃப்கோர்ஸ் டைரக்டர் வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஏரியா. ஸோ அவர் மூலமாக தான் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எல்லாருமே இங்கே நம்ம எல்லோரும் நான்வெஜ் சாப்பிடுவோம், பட் அது எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியாது. தாஷமகான் பற்றி முக்கியமாக ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா அது ஒரு மீட் கேபிட்டல். அங்கேருந்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி நிறைய இடங்களுக்கு வந்து மீட் சப்ளை ஆகக்கூடிய ஒரு இடம் தாஷமகான். ஸோ இதுதான் வந்து அந்த ஏரியாக்கான ஒரு முக்கியமான அடையாளம். அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய கேரக்டரை பற்றி நான் சொல்லணும். டைரக்டர் சொன்ன மாதிரி நான் ஒரு ரேப்பராக ப்ளே பண்ணுறேன். ஸோ ரேப் கல்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் 90s லைக் சின்ன வயசில் இருக்கும்போது எமினம்லேருந்து ஆரம்பித்து 50 சென்ட்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் இங்கே வந்து ரஹ்மான் சார் வந்து பிளாஸே அவருடைய இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே கூட இருந்திருக்கு, பட் எனக்கு அதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்ஹாப் தமிழ் ஆதி ப்ரோ அவர் வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணார். அண்ட் அங்கேருந்து அப்படியே சொல்லிகிட்டே வரலாம். அதுக்கு முன்னாடி நான் இவங்களை விட்டுட்டேன், யோகி பி அண்ணனும் அவருடைய குழுவினர் நம்ம நிறைய கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னாக்கா இப்போ இண்டி மியூசிக் ரேப் கல்ச்சர் வந்து பயங்கரமாக வளர்ந்துருக்கு. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு அறிவாக இருக்கட்டும், அசல் கோலாராக இருக்கட்டும், பால் டப்பா அவங்களா இருக்கட்டும், இன்றைக்கி உலகம் முழுக்க போய் ஷோஸ் பண்ணுறாங்க, கலக்கிறாங்க. அது மூலமாக ஒரு பெரிய புரட்சியே பண்ணுறாங்க அவங்களோட வரிகள் மூலமாக, அவங்களோட மியூசிக் மூலமாக. ஸோ இது எல்லாம் வந்து இந்த கதையை பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அண்ட் எனக்கு பர்சனலாக இங்கே இருக்கக்கூடிய நம்ம டீம் மை பாய்ஸ் இங்கேயும் இருக்காங்க, அங்கேயும் இருக்கீங்க, நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன். அவங்க கூட கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 10 days ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணோம். அந்த பாடி லாங்குவேஜ், அந்த அவங்க பேசுகிற ஸ்டைல், அவங்க ரேப் பண்ணுற ஸ்டைல், அவங்களுடைய அந்த கை அந்த மாதிரி மூமெண்ட்ஸ், கால் மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கேரக்டருக்குள்ளே இறங்கி அந்த படத்துக்கு போகணும். அப்படின்றதுனால டைரக்டர் நாங்கள் எல்லாருமே வி டிட் ஒர்க் ஷாப். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மை டியர் ரேப்பர்ஸ், மை பாய்ஸ், மை டீம், மை கேங், மை அட்டி, தேங்க்யூ, லவ் யூ. ஸோ என்னன்னா அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு வந்து பரிச்சயமான ஒரு ரேப்பரையோ இல்லை அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் இந்த மாதிரி நிறைய டேலண்ட் இருக்காங்க. ஸோ இந்த டேலண்ட்ஸை முன்னாடி கொண்டு வரணும், அடையாளப்படுத்தணும்னு நினச்சி இவங்க எல்லாரையும் இந்த படத்து மூலமாக நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கும் இந்த மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படம் வந்து ப்ரிடாமினெட்லி நிறைய எடிட்டர் சொன்ன மாதிரி வேற ஒரு விஷயம் இருக்குது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பட்டுச்சு. அது மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஜென்யூனாக நினச்சேன். ஸோ அதுதான் முதல் காரணம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டேன், இதுக்கு நான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வேறு யார்ட்டையாவது கேட்டிங்களா, எனக்கு இது சூட்டபிளாக இருக்குமா, யார்ட்டையாவது சொன்னீங்களா, யார்ட்டையாவது சஜஷன் கேட்டிங்களா? இல்லை எல்லாருமே கொஞ்சம் சந்தேகமாக தான் சொன்னாங்க அப்படின்னு. சந்தேகமாக சொன்னாங்களா, சரி அப்போ கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா மற்றவங்க வந்து சில நேரத்தில் வந்து இவரால் பண்ண முடியுமா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு இன்னும் அது ஸ்ட்ராங்காக இல்லை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டராக இருந்தது. அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன் தான் நான் சொல்லணும். பட் எஸ், ஐ திங்க் வி ஹவ் டன் ஜஸ்டிஸ்ன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் கூடிய சீக்கிரம் சாங்ஸு, ட்ரெய்லர், டீசர்லாம் வரும், அப்போ பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறோம்.